الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله إلى الناس كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم وقال رسول الله صلى الله عليه وسلم خير نسائها مريم بنت عمران وخير نسائها خديجة بنت خويلد صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிகப்பெரும் அருளால் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினத்திலே உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்கள், இறை விசுவாசிகள் அனைவர்களுக்கும் தாயினுடைய அந்தஸ்தில் இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு பற்றி, அவர்களுக்கு இருந்த இறையச்சம், அவர்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான அந்த வாழ்க்கை தொடர்பு, இவைகளை பற்றி சற்று விரிவாக பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, முதலில் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதை அனுமதித்திருந்தான். அந்த மனைவிமார்களை குறித்து நாம் எந்த விதத்திலும் அவர்களை நாம் மதிப்பு குறைவாக கருதிவிடக்கூடாது. அவர்களை நாம் ரொம்ப மிக உயர்வாக கருத வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, முஃமின்களுக்கு தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள். தன்னுடைய உயிரை விட அதிகமாக மதிக்க வேண்டியவர்கள் யார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற செய்தி. அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோருமே இறை விசுவாசிகளான முஃமின்கள் அனைவருக்கும் தாய்மார்கள் என்பதாக கூறுகிறான். இது அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பின் பேரில் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மதிப்பு, உயர்வு. இன்னைக்கு யார் யாருக்கெல்லாமோ தாய், அம்மா என்ற பெயர் சொல்லப்படுகிறது, ஏதாவது சில நிர்பந்தத்திற்காக சொல்லப்படுகிறது அல்லது சொல்ல வைக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், சாதாரணமாக நாம் யாரையாவது பார்த்து மரியாதை நிமித்தமாக அம்மா என்று கூடுவதற்கு கூட கூச்சமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த கண்ணியம் வாய்ந்த வார்த்தையினுடைய மதிப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால்
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை குறித்து அவர்கள் நமக்கு தாய்மார்களுடைய அந்தஸ்தில் இருப்பதாக சொல்வது நானோ நீங்களோ அல்ல, அல்லது இப்படி சொல்ல வேண்டும் என்று இந்த தகுதிக்கு இந்த பட்டத்துக்கு உரித்தானவர்களுடைய உத்தரவு அல்ல, படைத்தாளும் இறைவனுடைய உத்தரவு. குர்ஆனுடைய வாக்கியம் என்கிற காரணத்தினாலே இந்த நம்பிக்கையில் நமக்கு கொஞ்சம் கூட குறைவு வரக்கூடாது. அது நம்முடைய ஈமானை பாதிக்கும். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று மட்டும் நம்பினால் போதாது. குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் உண்மை என்று நம்ப வேண்டும். அதில் ஒரு பகுதியை ஒருவர் நம்ப தவறினால் அவர் ஒட்டுமொத்த குர்ஆனையும் நிராகரித்தவர் போன்றாகி விடுவார் என்கிற அடிப்படையிலே நாம் பார்ப்போமையானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அனைவர்கள் மீதும் நமக்கு எத்தகைய மரியாதை இருக்க வேண்டும். என்னை பெற்றெடுத்த தாயை நான் எப்படி மதிப்பேனோ, என்னை பெற்றெடுத்த அந்த தாய்க்கு நான் என்ன மரியாதை செய்வேனோ, அவர்களுக்கு என் கண் முன்னால் இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு எத்தகைய உபகாரம் செய்வேனோ, அப்படிப்பட்ட ஒரு மரியாதையான பார்வை அவர்கள் மீது இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃப் நம்மை பணிக்கிறது. இது அந்த அன்னையர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து. ஒரு விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தன்னுடைய தாயை திருமணம் செய்ய முடியுமா? குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டவர்கள் யார், திருமணம் செய்ய தடுக்கப்பட்டவர்கள் யார் என்பதை தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும். அதுல முதலில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உங்களை பெற்றெடுத்த தாய்மார்கள் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் திருமணம் செய்ய முடியாது. இதே மாதிரியான ஒரு அந்தஸ்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். சாமானியர் ஒருவர் மரணித்து விட்டார், அவருடைய மனைவி இத்தா காலம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹுவால் திருமணம் செய்வதற்கு உறவு அடிப்படையிலே தடை செய்யப்பட்ட நபர்களை தவிர மற்றவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். மறுமணத்திற்கான அனுமதி இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இன்னொருவர் திருமணம் செய்வதற்கான அனுமதியே கிடையாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவர்களை நம்முடைய தாயின் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான். அந்த அளவுக்கு கண்ணியமும் உயர்வும் பெற்ற அந்த அன்னையர்களிலே முதலில் நாம் ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை முதலாவது நாம் தெரிந்து கொள்வோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிபி 556 ஆண்டு பிறந்தார்கள். இவர்களுக்கு அந்த காலத்திலேயே தாஹிரா, சுத்தமானவள், பத்தினி என்கிற ஒரு சிறப்பு பெயர் இருந்தது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கல்யாணம் பண்ணாங்க, அப்புறமா அவங்க ரொம்ப தூய்மையானவங்கிறது அடுத்த விஷயம். அரபக மக்களிடத்தில் இருந்த அந்த கலாச்சாரம், அவர்களிடத்தில் இருந்த ஒழுக்கக்கேடு, அந்த சூழ்நிலையிலே அவர்கள் தாஹிரா என்ற சிறப்பு பெயரோடு வலம் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையிலும் மிக தூய்மையான நடத்தை கொண்டவர்களாக ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பே 2 பேர்களிடத்திலே அவர்கள் வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள். முதலாவது அபூ ஹாலா பின் சுராரா என்பவர். அவருக்கு அடுத்தபடியாக அதீக் பின் ஆயித் என்பவர். ஒருவர் பின் ஒருவராக 2 பேருக்கு வாழ்க்கைப்பட்டு அதில் முதல் கணவரின் மூலமாக 2 பெண் மக்கள், இரண்டாவது கணவர் மூலமாக ஒரு பெண் பிள்ளை, ஆக 3 பெண் மக்களுக்கு தாயாக இருக்கிறார்கள். ஒருவரும் பின் ஒருவராக இறந்துவிட ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விதவை பெண்ணாகவே காத்திருக்கிறார்கள், யாரையும் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்களுடைய செல்வம், அவர்களுடைய வியாபாரம் சிரியா வரையிலும் பரவி இருந்தது. அந்த சூழ்நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு திருமணம் ஏற்படுகிற போது அவர்களுடைய வயது 40, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 25.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிறந்த குழந்தைகள் மொத்தம் 6 பேர். காசிம், அப்துல்லா என்கிற 2 ஆண் பிள்ளைகள். இவங்க 2 பேருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகுவதற்கு முன்பே வஃபாத்தாகி விடுகிறார்கள். ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ஆகிய 4 பெண் மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிள்ளைகள் எத்தனை பேர் என்று சொன்னால் மொத்தம் 7 பேர். அதில் இப்போ சொன்ன 6 பேர். இன்னொருவர் இப்ராஹிம். அந்த இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அந்த குழந்தை மதீனாவில் இருக்கிற போது பிறந்தது. அது மாரியத்துல் கிப்தியா என்கிற ஒரு அடிமை பெண் மூலமாக பிறந்தது. இதை தவிர இப்பொழுது நாம் சொன்ன இந்த 6 பிள்ளைகள், காசிம், அப்துல்லா, ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா, இந்த 6 பிள்ளைகளுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள். அதே போல ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹயாத்துடன் இருக்கும் வரையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதிலே ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு கை கோர்க்கிறார்கள். 25 வயதிலே திருமணம் செய்த அவர்கள் தொடர்ந்து 25 வருடங்கள் வாழ்க்கை நடத்தினார்கள். 50 வயது வரையிலும் வேறு எந்த பெண்ணையும் திருமணம் செய்யவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 65 வயது அப்பொழுது அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது அவர்களுடைய வரலாற்று சுருக்கமாக தெரிந்து வைத்துக் கொள்வதற்காக. இப்பொழுது சற்று விரிவாக சில விவரங்களை நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையிலே அந்த திருமண நிகழ்வு எப்படி உருவானது, அதற்கான வாய்ப்பு எப்படி கிடைத்தது? நான் ஏற்கனவே சொன்னது போல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 கணவனை இழந்த பிறகு விதவையாக அவர்கள் இருக்கிறார்கள். வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை, தயாராக இல்லை. மிகப்பெரிய செல்வ சீமாட்டி என்கிற காரணத்தினாலே உயர்ந்த குலத்து மாப்பிள்ளைகள் எல்லாம் அவர்களை மறுமணம் செய்து கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் இசைவு காட்டவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே அவர்களுடைய வியாபாரம் என்பது மிக பெரிய அளவில் இருந்தது. மக்காவில் இருந்து சுமார் 300 ஒட்டகைகள் அணிவகுத்து செல்லுமாம் வியாபார சரக்கை எடுத்துக்கொண்டு. 300 ஒட்டகைகள் பொதியாக சுமையாக சுமந்து கொண்டு வியாபார சரக்கை சிரியாவை நோக்கி பயணம் செய்யும். அவ்வாறு செல்லக்கூடிய அந்த ஒட்டகங்களோடு பொருட்களை கொண்டு சென்று அங்கு சிரியாவிலே வியாபாரம் செய்து மக்காவில் இருக்கிற மக்களுக்கு தேவைப்படுகின்ற வேறு பொருட்களை அங்கே கொள்முதல் செய்து மீண்டும் இங்கே வந்து விற்பனை செய்வது. இது மாதிரி செய்யக்கூடிய அந்த வியாபார தேவைக்காக வேண்டி, தொழிலுக்காக வேண்டி ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்வாங்கன்னா, யாரையாவது கூலிக்கு நியமனம் செய்வாங்க. கூலிங்கிறது உனக்கு இந்த ஒரு முறை நீ போயிட்டு வந்தனா உனக்கு இவ்வளவு கூலி அப்படிங்கிறது ஒன்று. இது அப்படி இல்லாமல் லேபர் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இவங்க போய் அங்கே கொள்முதல் செஞ்சு விற்பனை செய்யணும். விற்பனை செய்துட்டு எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அந்த லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இவர்கள் கூலியாக பெறலாம். நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகை என்று இல்லாமல் எவ்வளவு லாபத்தை ஈட்டி கொண்டு வருகிறார்களோ அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம். அந்த மாதிரி இவர்கள் முதலீடு, சென்று வரக்கூடியவர் உழைப்பாளி என்கிற காரணத்தினாலே அந்த முறையில் அவர்களிடமிருந்து லாபம் கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் பல பேர் இது மாதிரி போகிறாங்க வர்றாங்க. ஆனாலும் மிக பொறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபர் தேவை என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயது இளைஞர், அவர்களை பற்றி அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். மக்கள் எல்லோரும் அவரை நம்பிக்கையாளர், நாணயமிக்கவர், உண்மை பேசுபவர், துரோகம் செய்யாதவர்,
ஏமாற்றும் பழக்கம் இல்லாதவர். இது போன்ற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல பண்புகளையும் குணங்களையும் கேள்விப்பட்டு அவர்களும் வியாபாரத்துக்கு செல்வதற்கு தயாரா என்று கேட்டு ஆள் அனுப்புகிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய குடும்பத்தினரில் பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் ஷாமுக்கு ஒரு முறை பயணம் செய்கின்ற சமயத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமை மைசரா என்று ஒருவர் இருந்தார். அந்த மைசராவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் அனுப்புகிறார்கள். மைசரா என்பவர் அடிக்கடி போய் வந்தவர். அந்த மைசரா என்கிற அடிமையோடு போகக்கூடிய சமயத்தில் ஷாமுக்காக வேண்டி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மரத்துக்கு கீழே அவர்கள் களைப்பாற வேண்டியது வருகிறது. அவ்வாறு களைப்பாற செல்கிறார்கள். அருகிலே ஒரு கிறிஸ்துவ கோயில் ஒன்று இருக்கிறது. அங்கே ஒரு பாதிரி இருக்கிறார். அந்த பாதிரி இந்த மரத்துக்கு கீழே தங்குபவர் யார் என்று இந்த மைசரா என்கிற அடிமையை அழைத்து கேட்கிறார். இவர் இப்படி மக்காவில் பிறந்த குறைஷி குலத்தை சார்ந்த இன்ன நபர் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மரத்துக்கு கீழே வந்து தங்குபவர் நபியாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவர் மற்ற வேதங்களை படித்தவர். அதில் வந்திருக்கிற ஒரு சில அறிகுறிகளை வைத்து அவர் அந்த தகவலை சொல்லிட்டு பேசாமல் இருந்தார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வந்து கொள்முதல் செய்கிறார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் கிடைத்த லாபத்தை விட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைத்தது. இதை கொண்டு போய் மக்காவில் மீண்டும் மறு விற்பனை நடந்தது. இரட்டிப்பு லாபம் கிடைத்த அந்த சமயத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற அந்த சம்பளத்தை விட கூடுதலாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் ஊதியமாக கொடுத்தார்கள், லாபமாக கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இந்த பயணத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்னடத்தை, அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்கிற அந்த செய்தியையும், ஒரு பாதிரி ஒருவர் இவர் நபியாக ஆகும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன அந்த செய்தியையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் மைசராங்கிற இந்த அடிமை சொல்லிடுறார். அப்பொழுதுதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நம்முடைய வியாபாரத்தை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு நல்ல ஆள் தேவை என்று நினைத்தோம், அதற்கு தகுதியானவராக இவர்தான் இருக்க முடியும் என்பதாக கருதி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவர் என்கிற அந்த அந்தஸ்து கொடுத்து நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன என்று அவர்களுடைய மனதிலே தோன்றியது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்னடத்தையும் அவர்களுடைய உயர்ந்த குணமும் அவர்களுடைய வாய்மையும் அவர்களுடைய நேர்மையும் அவர்களை திருமணம் செய்யக்கூடிய ஒரு விருப்பத்திற்கு தள்ளியது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இந்த கருத்து தெரிவிக்கப்பட்ட சமயத்திலே திருமணத்துக்கான ஏற்பாடு நடந்தது. திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து குறைமதியாளர்கள் சில பேர் பெண் பித்தர் என்பதாக அவர்களை விமர்சிக்கின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 25. அவர்கள் கரம் பிடித்து முதலில் வாழ்க்கையை துவக்குகின்ற மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது 40. இந்த 40 வயதுள்ள இந்த முதல் மனைவியோடு தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவமான 25 ஆண்டுகளை கழித்திருக்கிறார்கள். அந்த பருவத்திலே வேற யாரையும் திருமணம் செய்யவில்லை. பொதுவாக அரபக மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருக்கிற ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய செல்வத்தையும் தான் சுகபோகமான வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே திருமணம் செய்து கணவனை இழந்த கைம்பெண், அவர்கள் ஒரு விதவை. எனவே அந்த விதவையை திருமணம் செய்திருந்தாலும் கூட இன்னொரு கன்னிப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் எந்த ஒரு வாலிபனும் விரும்புவான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி விரும்பவில்லை.
அன்றைய காலத்தில் இருந்த அரபக மக்களுடைய சூழ்நிலையும் அதற்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் பொதுவாகவே ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிமார்களை வைத்திருப்பது என்பது சகஜமான நடைமுறை. அதிலும் குறிப்பாக ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்தவர் அடுத்து ஒரு கன்னி பெண்ணையும் திருமணம் செய்யத்தான் நினைப்பார், விரும்புவார். அப்படி இவர்கள் செய்திருந்தாலும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்க முடியாது. இது அந்த நேரத்தில் இருந்த மக்களுடைய ஒரு சூழ்நிலை. இயல்பாக அவர்களுடைய வயது பருவம் என்கிற முறையில் பார்த்தாலும் அவர்கள் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம். அவர்களுக்கு முன்னால் இருக்கிற வாய்ப்புகளை கவனித்து பார்த்தாலும் அவர்கள் திருமணம் செய்திருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட தன்னுடைய இல்லற வாழ்க்கையை அத்துணை ஆண்டு காலம் போதுமாக்கி கொண்டார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு உத்தமரை பற்றி பெண் பித்தர் என்று எப்படி சொல்ல முடியும்? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்றி அவர்கள் நபியான அவர்களுக்கு வஹி இறங்கிய அந்த வரலாறு, அவர்களுடைய நுபுவத் என்கிற அந்த வரலாற்றை நாம் சொல்ல வேண்டும் என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒதுக்கிவிட்டு இவர்களுடைய நுபுவத்தை நாம் பேசவே முடியாது. அதற்கு பிறகு அவர்கள் திருமணம் செய்த அந்த மனைவிமார்கள் எல்லாம் உம்மஹாத்துல் முஃமினீன் என்கிற முறையிலே சிறப்பானவர்கள். அதை நான் குறைத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர்களெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியானதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் ஒரு சராசரி முஹம்மது இப்னு அப்துல்லாவுடைய மகனாக இருக்கின்ற முஹம்மதை தனக்கு பெரிய செல்வமும் வசதியும் வாய்ப்பும் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே சிறு வயதிலேயே தந்தையை இழந்திருக்கிற, பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்து சிறு வயதிலேயே தாயை இழந்திருக்கிற இந்த ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணம் செய்து கொள்வதற்கு சம்மதித்தார்கள் என்பது மட்டுமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபியாக கூடிய அந்த சரித்திரத்தை பேசினாலே அங்கே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சேர்த்துதான் பேசியாக வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 37 வயது வரும்போதே அவர்களுடைய மனதிலே பல்வேறு வகையான மாற்றங்கள், தனிமையை விரும்பக்கூடிய ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. தனிமையிலே இருக்க வேண்டும், இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருப்பவைகளையும் இயக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தியை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளாவே ஏற்பட்டது. அதற்காக அவர்கள் தனிமையை விரும்புவார்கள். மக்காவிலிருந்து சுமார் 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற உயரமான அந்த மலையை நோக்கி, ஜபலுன் நூர் என்று இப்பொழுது சொல்கிறோமே, அந்த மலையை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஹிரா என்ற குகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியானத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். குறிப்பாக ரமலான் மாதத்தில் இது போன்று அவர்கள் தனிமையை விரும்பி அங்கே செல்வார்கள் என்று நாம் கிதாபுகளிலே குறிப்பை பார்க்கின்றோம். தரை மட்டத்திலிருந்து 642 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலை அது. அந்த குகையில போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருப்பதை விரும்புவார்கள். பல நேரங்களில் அவர்களுக்கு கனவு தென்படும். எப்படி கனவு பார்க்கிறார்களோ அது பலிக்கக்கூடிய கனவாகவே இருக்கும், பொய்க்கக்கூடிய கனவாக இருக்காது. கனவு பார்த்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று இல்லாமல் என்ன கனவில் பார்க்கிறார்களோ அது அப்படி தெளிவாக நிஜத்தில் நடக்கும். இதுதான் அவர்களுடைய வஹியின் துவக்கமாக இருந்தது. புகாரி ஷரீஃபிலே வஹி எப்படி ஆரம்பித்தது என்பது பற்றி ஒரு நீண்ட அறிவிப்பு வருகிறது. அதிலே இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகையிலே தியானத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி செல்கிற போதே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்து சத்து மாவு, குடிப்பதற்கு தண்ணீர், இவைகளெல்லாம் தேவைக்கு எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அது காலியானதற்கு பிறகு மீண்டும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருவார்கள். வந்து மீண்டும் தேவையானதை எடுத்து செல்வார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக அந்த தியானத்துக்கு செல்கிற போது தாங்களே உணவை எடுத்து செல்வார்கள் என்பதாக வருகிறது. ஒரு சில அறிவிப்புகளிலே ஒரு சில பேருடைய கருத்துக்களிலிருந்து நாம் இப்படியும் கேள்விப்படுகிறோம்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சமயம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உணவு எடுத்துக்கொண்டு ஹிரா குகையிலே கொடுத்து வந்திருக்கிறார்கள். நான் தேடி பார்த்த வரையில் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு குறிப்பு இன்னும் எனக்கு சிக்கவில்லை. ஆனால் இது சரியாக இருக்கும் பட்சத்தில் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இது எவ்வளோ பெரிய தியாகம்! ஒரு 4.25 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்தே போகணும். அது மட்டுமல்ல, 642 மீட்டர் உயரத்துக்கு ஏறி போகணும். சமமான தளமாக இருந்தால் பரவாயில்ல, கரடுமுரடான பாதை, நொறுங்கிய கற்கள் கிடக்கக்கூடிய பாதை. ஒரு பெண் தன்னந்தனியாக இப்படியெல்லாம் உணவு எடுத்துக்கொண்டு அங்கே செல்கிறார்கள் என்று சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு இருந்த அந்த அன்பும் அவர்களுக்கு இடையில இருந்த அந்த உறவும் எவ்வளவு வலுவானது என்பதை நம்மை சிந்திக்க வைக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, ஒரு கணவன் மனைவினா அவங்களுக்கு இடையில எப்படிப்பட்ட அன்பும் காதலும் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலே நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. இன்று எத்தனை தம்பதிகள் அப்படி வாழ்கிறார்கள்? இல்லா மாஷா அல்லாஹ். ஒரு சில பேர் அந்த அளவுக்கு கூட அன்பும், அவருக்கு ஒன்று என்றால் இவர்கள் துடிப்பார்கள், இவளுக்கு ஒன்று என்றால் அவர் துடிப்பார், அத்தகைய சூழ்நிலையில் வாழுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட உண்மையான காதலும் அன்பும் கொண்ட தம்பதிகள் எத்தனை பேர்? எங்கள் ஊர் என்பது அதிகமாக விவசாய குடும்பங்களை கொண்ட ஊர். என் கண்காங்க நான் பல நிகழ்வுகளை பார்த்திருக்கிறேன். கணவர் அதிகாலையிலேயே எழுந்து காட்டுக்கு வேலை செய்வதற்காக வேண்டி, தோட்டத்தில் நீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி நேரமாக எழுந்திருத்து புறப்பட்டு சென்று விடுவார். அப்போதைக்கு ஏதாவது தண்ணி, உப்புமா, இது மாதிரி ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு 10 மணி ஆகும். தேவையான சாப்பாட்டை தயாரித்து கொண்டு ஒரு அம்மா மூச்சிறைக்கு அங்கிருந்து நடந்தே வருவார்கள். இங்கே காட்டுக்கு வந்து சேர்ந்தவுடன், வாங்க வாங்க, உங்களுக்காக வேண்டி சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன், முதல் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலையை பாருங்க, உடம்பையும் கவனிக்க வேண்டும் அல்லவா என்பதாக ரொம்ப பரிவோடு சொல்வார். அங்கிருந்து தன் கையில் இருக்கிற மண்வெட்டியை கீழே போட்டவராக, நீ எதுக்குமா இந்த வெயிலில் இப்படி வரணும், கொஞ்ச நேரத்தில் நான் வந்துருவேனே, பட்டினி கிடந்து வேலை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று இவள் சொல்வாள். நீ இப்படி சிரமப்பட்டு வந்திருக்க வேண்டியதில்லை என்பதாக அவர் சொல்வார். ஒருத்தர் மீது இன்னொருத்தருக்கு இருக்கிற அன்பும் காதலையும் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தியாகமும் ஒரு உணர்வும், மற்றவருக்கு ஏற்படக்கூடிய பசியை தன் பசியாக, மற்றவருக்கு ஏற்படக்கூடிய சங்கடத்தை தன் சங்கடமாக உணரக்கூடிய தம்பதிகள் எத்தனை பேர்? கடையிலேருந்து ஃபோன் பண்ணுவார், ஏப்பா நான் காரில் வர்றேன், அவர் வீடு 10வது மாடியில் இருக்கும், அந்த சாப்பாடை வந்து அப்படியே கீழே கொண்டு வந்து நீ ரெடியான என்னன்னா காடியில் வரும்போது அப்படியே வாங்கிட்டு போயிடுவேன். அட போங்க, சும்மா கடையில் இருக்கிற வேலைக்காரனை வந்து மேலே வந்து வாங்கிட்டு போங்க, அவரை அனுப்பிச்சு விட்டு மேலே வந்து வாங்கிட்டு போங்க, லிஃப்டில் இறங்கி வந்து கொடுக்கறதுக்கே சங்கடம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனைவிமார்கள் இருக்கிறார்களா இல்லையா? எத்தனை பேர் கணவனுக்கு சமைத்து அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்கி தன்னுடைய கண் முன்னால் அவருக்கு பரிமாறி அதை பார்த்து ஆனந்தம் அடையக்கூடிய மனைவி மக்கள் எத்தனை பேர்? ஒரு அம்மா சொல்லிச்சான், எங்க தொடர்ந்து ஒரு 3 நாள் லீவ் வருதில்ல, எங்காவது நம்ம இது வரைக்கும் போகாத ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு. உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூப்பிட்டு போனாரோ. பல நாட்களாக கிச்சனுக்கே போகாத பெண் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் அந்த ஹிரா குகையில் இருக்கும்போது முதலாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் தோன்றி, இக்ரா, ஓதுவீராக என்கிற இறை வேதத்தினுடைய முதல் வசனம் இறக்கி அருளப்பட்டது. புதிதாக ஒரு அனுபவத்தை பெற்ற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வகையான நடுக்கம். ஏன்னா வந்திருப்பது மலக்கு, அவர் வேறொரு இனம், மனிதன் இன்னொரு இனம்.
மலக்கிடமிருந்து கட்டி அணைக்கப்பட்ட அந்த பாரம், ஒரு புதியதொரு அனுபவம் அவர்களுக்கு ஒரு விதமான மனநிலையை ஏற்படுத்தியது. நடுங்கியவர்களாக ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு நடுக்கம் ஏற்படுகிறது, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொல்லியவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி வந்தார்கள். நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம்னா நம்ம வேற எங்கெங்க போக முடியும்? வீட்டுக்கு தானே போக முடியும். ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமா, எவ்வளவு அன்பா, எவ்வளவு ஆறுதலாக அவர்களுக்கு பதில் சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்படும், சம்பவிக்கும் என்று நீங்கள் அச்சப்படுகிறீர்களா? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹு தஆலா உங்களை ஒருபோதும் இழிவடைய செய்ய மாட்டான், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், மக்களுக்கு ஏற்படுகின்ற சிரமத்தை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள், வசதியற்றவர்களுக்கு உழைத்து உதவுகிறீர்கள், உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி புரிகிறீர்கள். இப்படிப்பட்ட பண்புகள்லாம் கொண்டிருக்கிற உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது, நிம்மதியாக இருங்கள் என்று ஆறுதல் சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதோடு நிறுத்தி கொள்ளாமல் விவரம் தெரிந்த ஒருவரிடத்திலே அழைத்து செல்கிறார்கள். தன்னுடைய சிச்சா மகன், அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையின் சகோதரரின் மகன் வரகா பின் நௌஃபல் என்பவர். அவர் வேதங்களை படித்து அறிந்திருந்தவர். அவரிடத்தில் அழைத்து சென்று என்ன நடந்தது என்பதை சொல்கிறார்கள். சொன்னதுமே அவர் சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து போய் கொண்டிருந்தாரே நாமூஸ், அந்த நாமூஸ் தான் இவர். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய இன்னொரு பேர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்துட்டு போயிருக்கிறாங்க. எனவே நீங்கள் இது பற்றி நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை என்பதாக சொல்லி அனுப்பினார்கள் என்றால், ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாக தன்னுடைய கணவருக்கு ஒரு சங்கடம், மனசிலே நெருக்கடி என்று வருகிற போது எப்படி ஆறுதல் சொல்லுபவர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பல்வேறு வகையான சிறப்புகள் இருக்கிறது. அதில் அவர்களுக்கென்று உள்ள ஒரு தனி சிறப்பு என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் ஈமான் கொண்ட நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெருமை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான். இது மொத்த தாய் குலத்துக்கே பெருமை. என்னதான் பின்னால் இஸ்லாத்துக்கு உதவியவர்கள், போரிலே கலந்து கொண்டவர்கள், இஸ்லாம் உலகம் பூராவும் பரவுவதற்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள் என்கிற அந்த பெருமையிலே ஆண்களும் பங்கு கொள்கிறார்கள் என்றாலும் கூட, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆனதற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபிதான் என்கிற அந்த நம்பிக்கையை முதலில் கொண்டவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இது அவர்களுக்கான ஒரு தனி சிறப்பு. இதுவரையிலும் முஹம்மது இப்னு அப்துல்லாவாக பார்த்தார்கள், முஹம்மதுர் ரசூலுல்லாவாக முதலில் பார்த்தவர்கள் ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அது மட்டுமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்கிற போது பல வகையிலும் எதிர்ப்பு. எந்த அளவுக்கு உச்சகட்டத்துக்கு வந்துவிட்டது என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள கோபத்தினால் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களையும் ஊர்விலக்கு செய்தார்கள். அபூ தாலிப் கணவா என்று மக்காவுக்கு அருகிலே இருக்கின்ற அந்த கணவாயிலே அவர்கள் ஒதுங்கி வாழ வேண்டும். மக்கள் யாருமே அவரிடத்தில் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது, அவரிடத்திலே திருமண உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் ஊர்விலக்கு செய்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி! ஆனால் தன்னுடைய சுகபோகமான தன்னுடைய மாளிகையை, தனக்கு சுகபோகமான வாழ்க்கையை அவர்கள் ஒதுக்கிவிட்டு அந்த கணவாயில் போய் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினர்கள் எந்த ஒரு சாதாரண நிலையில் அங்கே தங்கியிருந்தார்களோ, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 3 வருடங்கள். நுபுவத்துடைய 7ஆம் ஆண்டிலிருந்து, நபியானதற்கு பிறகு 7ஆம் ஆண்டிலிருந்து 10ஆம் ஆண்டு வரையிலும் இந்த ஊர் விலக்கு இருந்தது.
அவர்கள் இப்படி ஊர்வலக்கு செய்வது என்று தன்னுடைய மக்களிடத்திலெல்லாம் ஒப்பந்தம் பேசி அதற்கு ஒரு ஒப்பந்த நாமா எழுதி காபாவில் தொங்க விட்டிருந்தார்கள். அந்த ஒப்பந்த நாமாவை கரையான் அரித்த பிறகுதான் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை, அந்த முடிவை விலக்கி கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலெல்லாம் பக்கபலமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த பெண்ணாக இருப்பார்கள். ஒரு சின்ன சௌகரியம் குறைஞ்சி போச்சுன்னு வைங்க, அந்த சௌகரியம் ஏற்கனவே இருந்திருக்காது. நாமளாக தான் பார்த்து சரி சிரமப்படுறாங்களே, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்போமே அப்படின்னு கொடுத்துருப்போம். ஒரு வாரத்துக்கு அது ரிப்பேராக இருந்திருக்கும். அதுக்காக ஆள் சொன்னவர் வந்திருக்க மாட்டார். புலம்பலை பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்ஷன் இல்லைங்கிறதுக்காக வேண்டி மட்டும் எத்தனை சண்டை நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கையின் உயர்ந்த தரத்தில் இருந்தவர்கள். இவர்களுடைய மனைவி ஆன காரணத்தினாலே மிக சாதாரண நிலையில் கூட சாதாரண நிலையில் வாழ்வதற்கு கூட தன்னை தயார்படுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தியாகத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஸரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையிலான அந்த வாழ்க்கை, அவர்களுடைய உறவு, அன்பு என்பது மொத்தத்தில் காதல் காவியமாக அது ஆயிருக்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொண்டிருந்த காதல், அன்பு, இன்று காதல் என்று சொன்னாலே அது பள்ளிவாசலில் மெஹராபிலெல்லாம் உபயோகிப்பதற்கு பொருத்தமான வார்த்தை இல்லை அப்படின்னு கருதப்படுது. ஏன்னா காதல் என்ற பெயரால் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அதில் நல்ல காதல் வேற, கள்ள காதல் வேற. கல்யாணம் முடிப்பதற்கு முன்பு வயசு பொண்ணுங்களோட சுத்தினா அதெல்லாம் நல்ல காதலாமா, கல்யாணத்துக்கு பிறகு அல்லது கல்யாணம் முடித்த ஒரு பெண்ணோடு சுத்தினான்னு சொன்னால் அதெல்லாம் கள்ள காதலாமா. இஸ்லாம் நீ பெண்களை காதல் பண்ணு, காதலித்து திருமணம் செய் என்று சொல்லுகிறதோ இல்லையோ, நீ திருமணம் செய்தவளை காதல் கொள் என்று சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. ஒரு சமயத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹஸரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாயி மதீனாவுக்கெல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் செய்து மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பை வைத்திருந்தார்கள், அதே போல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி எப்போ பேச ஆரம்பித்தாலும் ரொம்ப புகழ்ந்து தள்ளுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கொஞ்சம் ரோஷத்தை உண்டாகும். அவங்களே சொல்கிறாங்க, எப்போ பேசினாலும் அவங்கள புகழ்ந்து சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் ரோஷப்பட்டு என்ன கேட்டேன், என்ன அதிகமாக அந்த கிழவியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, கது அபுதலக்கல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல பிஹா கைரம் மின்ஹா, அவர்களை விட சிறந்தவர்களை உங்களுக்கு அல்லாஹு தாலா பகரமாக தந்திருக்கிறான் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. கதீஜாவை விட சிறந்தவர் ஒருத்தியை எனக்கு பகரமாக அல்லாஹ் தந்திருக்கிறானா? வன்மையாக மறுத்தார்கள். மா அபுதலனில்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல கைரம் மின்ஹா, கதீஜாவை விட சிறந்த ஒருத்தியை எனக்கு அல்லாஹ் தரவே இல்லை அப்படின்றார். கோபம் கொண்டு அவங்க அது சும்மா மொட்டையா மட்டும் சொல்லல, காரணத்தை சொல்றாங்க. கது ஆமனத் பி இது கஃபரபி அன்னாஸ், மக்களெல்லாம் என்னை நிராகரித்த சமயத்தில் என்னை விசுவாசம் கொண்டு வாழ்ந்தவள் கதீஜா. ஓ சத்தகத்னி இது கதபனி அன்னாஸ், மக்களெல்லாம் என்னை பொய்யன் என்று சொன்ன சமயத்தில் நான் உண்மைதான் பேசுகிறேன் என்று ஏற்றுக்கொண்டவள் கதீஜா. ஓ வாசத்னி பி மாலிஹா இது ஹரமனி அன்னாஸ், மக்களெல்லாம் எனக்கு உதவாமல் கைவிட்டு நழுவிவிட்ட சமயத்தில் தன்னுடைய செல்வத்தை வாரி வழங்கி எனக்கு ஒத்தாசை செய்தவள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. வரஸகனில்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல வலதஹா இது ஹரமனிய அவுலாதன் நிசா, மற்ற பெண்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தராத ஒரு சூழ்நிலையிலே அந்த மனைவியின் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு அத்துணை குழந்தை பாக்கியங்களையும் தந்தான். இப்படிப்பட்ட சிறப்புகள் அனைத்தையும் வைத்திருக்கிற போது கதீஜாவை விட சிறந்த ஒருத்தி எனக்கு பகரமாக தந்து விட்டாள் என்பதாக எப்படி நீ சொல்லலாம் என்று
ஹஸரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, அம்மாடி இனிமேல் ஹதீஜாவை பற்றியே நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முடிவெடுத்தாங்க. இவ்வளவு கோபம் வருத, எவ்வளவு பெரிய பிரியம் பாருங்க. அதாவது இறந்து விட்டார்கள், பிரிந்து விட்டார்கள், பிரிந்து போன அந்த மனைவியை பற்றி இவ்வளவு பிரியம் இருக்கிறது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. பிரிவுக்கு பிறகும் இணைந்திருக்கிறார்கள், மரணத்துக்கு பிறகும் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தம்பதி என்று சொல்ல வேண்டும் என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் தான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு தம்பதிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு? பக்கம் பக்கமாக இருப்பாங்க, ஆனால் மனதால தூரமாக இருப்பாங்க. வீட்டில் பெட்ரூமில் இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, ரெண்டு பேருக்கு இடையில் மனஸ்தாபம் வந்துருச்சு. இப்போ உள்ள காலத்தில் காலத்துக்கு காலம் மனிதனுடைய நடவடிக்கை என்பது மாறிக்கொண்டே வருகிறது. முந்தியெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையில் கோபம் வந்துருச்சுன்னா அந்த கோபத்தை வேறு மாதிரி முறையில் காட்டுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. பாத்திரம் டம்முன்னு கீழே போடப்படும், கதவை வேகமாக சாத்தப்படும், இருக்கிற கண்ணுக்கு முன்னால் இருக்கிற சின்ன பிள்ளைங்களை ஓங்கி அடிக்கப்படும். இதெல்லாம் தன் மீது இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற சண்டையினுடைய வெளிப்பாடு இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அது மாறிடுச்சு. இப்போ இருக்கிறதே இருக்குது செல்ஃபோன். இவங்க ஒரு செல்ஃபோனை எடுத்துருவாங்க, அவங்க ஒரு செல்ஃபோனை எடுத்துருவாங்க. ரெண்டு பேத்துக்கு இடையில் சண்டைனா அப்போதைக்கு எவன் ஆன்லைனில் இருக்கிறானோ குரூப்பில் அவன் செத்தான். இவங்க ஒரு மூலையில் உட்காந்து கீபோர்டை எடுத்து அமுக்குன்னா அவங்க யாரையாவது பிடிச்சி வாங்கின்னு வாங்கிட்டு இருப்பாங்க, இங்கே யாரையாவது உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ பக்கம் பக்கமாக இருக்கிறார்கள், ஆனால் மனதால் தூரமாக இருக்கிறார்கள். இப்படித்தான் ஒரு அம்மா சண்டை போட்டுட்டு கட்டிலுடைய ஒரு மூலையில் உட்காந்து இது பாட்டுக்கு யார்கிட்டையோ சாட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கடக்கனால பார்த்தாரு, சரி அந்த பொம்பளை அங்கிட்டு உட்காந்துருக்கு, நம்ம குரூப்போட சேருவோன்னு சொல்லிட்டு இவர் இங்கிட்டு திரும்பிட்டு சாட் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா பார்த்துச்சு, இந்த மனுஷன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது, நம்ம வெளியே போயிடலான்னு வெளியே போயிடுச்சு. இவர் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி பார்க்குறாரு, ஆளை காணோம். எங்கடா ஆளை காணோம்? அந்த நம்பருக்கு கால் பண்ணுவோன்னு சொல்லி கால் பண்ணுறாரு. நம்ம தமிழ்நாட்டு நெட்வொர்க்கு தான் தெரியுமே, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார். ஒரே ரூமுக்குள்ளர, ஒரே பெட்டில், ஒரே கட்டிலில், ஒரு மூலையில் இன்ன முறையில் நெருக்கமாக இருப்பவர்கள் மனதால் தூரமாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் பிரிந்து எவ்வளவோ காலமாகிவிட்டது. 10-15 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதற்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவிலே இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு வாழ்க்கை தம்பதிகளுக்கு இடையிலே இருக்க வேண்டிய அன்புக்கு இது எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கொண்டிருந்த அன்புக்கும் நேசத்திற்கும் இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம். ஹதீஸ் ஷரீஃப்களிலே தெளிவாக வந்திருக்கிறது. அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அபுல் ஆஸ் என்பவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்தார்கள். மதீனாவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பத்ர் போர் நடக்கிறது. தன்னுடைய மருமகன் அபுல் ஆஸ் கைதியாக பிடிக்கப்படுகிறார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மக்காவில் இருக்கிறப்போ திருமணம் செய்து கொடுத்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகி அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கணவர் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அந்த ரெண்டு பேருக்கு இடையிலே சற்று விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே அபுல் ஆஸ் எதிரிகளுடைய படையிலே வந்திருந்த காரணத்தினால் கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அந்த கைதிகள் எல்லாம் பிணையத் தொகை செலுத்திவிட்டு அவர்கள் விடுதலை பெறலாம் என்று இருக்கிற சூழ்நிலையிலே அபுல் ஆஸுக்கு ஏதாவது கொடுத்து தானே அவரை விடுவிக்க வேண்டும். அதற்காக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாங்கள் கழுத்தில் போட்டிருந்த தங்க மாலை ஒன்றை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த தங்க மாலை இங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்ற சமயத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்ததும் கண்கலங்கி விடுகிறார்கள். தன்னுடைய மகளின் மாலை ஆயிற்றே என்பதற்காக அல்ல, தன்னுடைய அருமை மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாங்கள் போட்டிருந்த தங்க மாலையை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது தாய் பிள்ளைக்காக வேண்டி அன்பளிப்பாக கொடுத்த மாலை, அதை பார்த்ததுமே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஞாபகம் வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் சலுகை காட்டி அபுல் ஆஸ் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், சஹாபாக்களுடைய சம்மதத்தோடு என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவே அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஒரு முறை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரி வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி அனுமதி பெற்றுத்தான் உள்ளே வருவார்கள். அனுமதி கேட்குற அந்த சப்தத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அப்படி உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. ஏன்னா அது அக்கா தங்கச்சிங்கிறதுனால ஹதீஜாவுடைய குரல் மாதிரியே இருக்கு, ஹதீஜா அனுமதி கேட்பது போலவே இருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலேயே சொல்லி காட்டி விடுகிறார்கள். இது குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல சமயங்களிலே ஆதங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வயதான பெண்ணை நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஏதாவது அவர்கள் ஆடு அறுத்தார்கள் என்று சொன்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை, ஆனால் அவர்களுடைய தோழிகள் இருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது உள்ள அன்பினாலே அவர்களோடு பழகி கொண்ட தோழிகளுக்கு ஹதியாவாக அந்த ஆட்டு இறைச்சியிலே கொஞ்சத்தை கண்டிப்பாக கொடுத்து அனுப்புவார்கள் என்கிற செய்தியை நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைரு நிசாஇஹா மர்யம் பின்த் இம்ரான். அந்த காலத்திலே சிறந்த பெண் மரியம் பின்த் இம்ரான், ஆனால் இந்த கால பெண்களிலேயே சிறந்தவர்கள் ஹைரு நிசாஇஹா ஹதீஜா பின்த் ஹுவைலித். இந்த கால பெண்களிலே சிறந்தவர்கள் ஹதீஜா பின்த் ஹுவைலித் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுடைய வஃபாத் என்பது நுபுவத்துடைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரமலான் மாதத்திலே ஏற்பட்டது என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரண ஹுவைலிதுடைய மகளாக பிறந்து இறை தூதரின் இணைபிரியாத துணைவியாக முஃமின்களின் அன்னை என்னும் மதிப்புமிக்க ஒரு நற்பேற்றை பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஹஸரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை, கணவன் மீது கொண்டிருந்த அன்பு, மரியாதை, இவைகளெல்லாம் நமக்கு பல்வேறு பாடங்களை தருகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வரலாறை வாசித்து வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.